நம்ம வாழ்க்கையில் பணம், சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாம இருந்தா அது ஒரு பெரிய குறைதான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பையும் நலனையும் கேட்கும் அற்புதமான துஆக்களை சொல்லி கற்றுத்தந்தாங்க. இன்று செவ்வாய்க்கிழமை காலை இது ஒரு அருமையான வாய்ப்பு. உடல் நலம், காது, கண்கள், மன அழுத்தம் எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம தினமும் செலவு பண்ற நேரம், எடுக்கும் டேப்லெட்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உடல் சக்தி தரலாம். ஆனா முஸ்லிம்களா நாம உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் அசைவற்ற சக்தியை தரும் அல்லாஹ்வையே நம்பணும். அதுக்காக தான் இந்த துஆவை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லுங்க. சில விஷயங்களுக்கு மருந்து கிடைக்காது. ஆனா இது எல்லா நோய்களுக்கும் கவலைக்கும் மறைமுகமான ஒரு பாதுகாப்பு. اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت யா அல்லாஹ், என் உடலுக்கு ஆரோக்கியம் தா. யா அல்லாஹ், என் செவிக்கு ஆரோக்கியம் தா. யா அல்லாஹ், என் பார்வைக்கு ஆரோக்கியம் தா. உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் உடல் நலம், கேட்கும் திறன் மற்றும் பார்க்கும் திறன் அனைத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறீர்கள். நம் படைப்பாளன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையை விட சிறந்த பாதுகாப்பு வேறெதுவுமில்லை என்பதை உணர்கிறீர்களா? தினமும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடமிருந்து இந்த மகத்தான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் உடல் நலம், கேட்கும் திறன் மற்றும் பார்க்கும் திறன் அனைத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறீர்கள். நம் படைப்பாளன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையை விட சிறந்த பாதுகாப்பு வேறெதுவுமில்லை என்பதை உணர்கிறீர்களா? தினமும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடமிருந்து இந்த மகத்தான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் அடைய விரும்பும் இலட்சியங்கள், ஆசைகள், கனவுகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே தரும் ஒரு துஆ இருக்கிறதா என்று கேட்டால், ஆம், இருக்கிறது. துஆ என்றால் என்ன? அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல். நம் மனதில் இருக்கும் கவலைகள், தேவைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துஆ.